சட்டமன்றத்தில் இடம் மாறி உட்காருவதிலும் அலுவலக இடத்தை மாற்றுவதிலும் தான் முதலமைச்சர் அக்கறை செலுத்துகிறார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் விமர்சித்துள்ளார். இதுகுறித்து வீடியோ வெளியிட்டுள்ள அவர், எல் நினோ என்ற பருவநிலை மாற்றத்திற்கு முதல்வர் அக்கறை செலுத்துவாரா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். வெயிலையும் காற்றையும் யாரால் தடுக்க முடியும்? வறட்சியும் வெள்ளத்தையும் இந்த இயற்கை பேரிடர்களை யாரால் தடுக்க முடியும்? ஆனால் அதை பாதுகாப்பாக எதிர்கொள்ள முடியும். அதைதான் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்களும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் நமக்கு இந்த அன்னை தமிழகத்திற்கு மிக அர்ப்பணித்து அதை நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். கஜா புயல் போன்ற நேரங்களில் எல்லாம் உயிரிழப்புகள் இல்லாமல். ஆகவே மீட்பு நிவாரண பணிகள் ஒரு புறத்திலே இருந்தாலும் இதை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தாவேக அரசு என்ன நடவடிக்கைகளை இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து மேற்கொண்டு வருகிறார். ஏன்னா வடகிழக்கு பருவமழைக்கு 18 மண்டலங்களுக்கு அதிகாரிகள் அமைச்சர்களை எல்லாம் நியமித்திருக்கிறார்கள். ஏன்னா இயற்கை சீற்றம் என்பது பேரிடர் மேலாண்மை அவசியத்தை நமக்கு உணர்த்துகிறது. நம்ம முதல்வர் தான் இடம் மாறி உட்காருவதிலும் முதல்வர் அறையை இடம் மாற்றுவதிலும் தான் அதிக அக்கறை செலுத்துகிறார். இந்த பருவநிலை மாற்றத்தை அவர் எந்த அளவுக்கு அக்கறை செலுத்துவார் என்று நமக்கு தெரியவில்லை. சாதனை முதல்வர் நமக்கு கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. பிரச்சனைகளை பற்றி பேசுகிற முதல்வராவது தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருந்தால் நமக்கு புண்ணியமாக போகும்.